இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அன்றும் இன்றும் என்றென்றும் நீ பாகம் 1 தன்னை தேடி. வாங்க கதைக்குள்ள போகலாம். 20 சுழல். உள்ளே சென்ற வேளை யாருடனும் பேச பிடிக்காமல் ஒரு போர்வையை போட்டுவிட்டு துணி மூட்டையை தலைக்கு வைத்துக்கொண்டு தூங்கச் சென்றாள். உடல் உளைச்சல் காரணமோ அல்லது மன உளைச்சல் காரணமோ அல்லது இரண்டுமே காரணமோ தலையணையை தொட்டதுதான் மிச்சம். மறுகணம் சுற்றி இடியே விழுந்தாலும் தெரியாத அளவிற்கான நித்திரையில் ஆழ்ந்தாள் முகை. டம்! ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து பக்கத்தில் கேட்ட அந்த சத்தத்தினால் பதறி எழுந்தாள் முகை. கண்களை கசக்கிக் கொண்டு சுற்றியும் முற்றியும் பார்த்தாள். இவ்வளவு பெரிய சத்தத்திற்கு கூட ஏன் யாருமே எழுந்திருக்கவில்லை? ஆச்சரியமாய் தலையை திருப்பி திருப்பி பார்த்தாள். என்ன சத்தம்? எங்கிருந்து வந்தது என்று கூடாரத்தின் உள்ளே கண்களால் துளாவினாள். ஆனால் அப்படி ஒரு சத்தம் வந்ததற்கான அறிகுறி எதுவுமே தெரியாமல் போக ஒரு பெருமூச்சுடன் மீண்டும் படுத்தவளுக்கு கண்ணாம்பூச்சி காட்டியது தூக்கம். அதிர்ச்சியில் எழுந்ததால் என்னவோ அவளது அனைத்து புலன்களும் கொட்ட கொட்டவென்று விழித்துக் கொண்டன. புரண்டு புரண்டு படுத்தும் தூக்கம் வராமல் போக சில வினாடிகள் கூடாரத்தின் விட்டத்தை விரித்து பார்த்து கொண்டிருந்தாள். சுறுசுறுப்பான புலன்கள் தான் சும்மா இருக்குமா என்ன? சும்மா இருந்தால்தான் மனம் கடவுளாகி விடாதா? ஏதோ ஏதோ எண்ணங்கள், நினைக்கக்கூடாது என்று ஒதுக்கி வைத்த எண்ணங்கள் என்று அவளது மனதை அலக்களிக்க இதற்கு மேல் தூங்குவது சாத்தியமே அல்ல என்பது தெள்ளத் தெளிவாய் முகைக்கு விளங்கியது. வெட்டியாய் புரண்டு புரண்டு படுத்து இந்த பொல்லா மனதுடன் சண்டை போடுவதற்கு பதில் குளிர்ந்த காற்றில் சிறிது இளைப்பாறினாலாவது மனதில் உள்ள புழுக்கம் குறையும் என்று மற்றவர்களை எழுப்பாமல் அடிமேல் அடியெடுத்து வைத்து கூடாரத்தை விட்டு வெளியேறினாள் முகை. முகை கூடாரத்தை விட்டு வெளியே வந்த போது அதிகாலையும் இல்லாமல் அர்த்தராத்திரியும் இல்லாத ஒரு நடுப்பொழுது. கிட்டத்தட்ட இன்னும் 1-2 மணி நேரத்தில் காலை கதிரவன் தன் தலையை வெளியே நீட்டத் தொடங்குவான். மிகவும் மங்களகரமானதாக கருதப்படும் நேரங்களில் அதுவும் ஒன்று. அது மட்டுமல்லாமல் பூ உலகத்திற்கும் பிற உலகத்திற்கும் இடையே உள்ள திரை மெலிதாகும் நேரமும் இதுதான். மையிருட்டில் குளிர்ந்த வாடை காற்று மோத மனதை புல்மேய விட்டுவிட்டு கால் போன போக்கில் நடந்தாள் முகை. அவள் கால்கள் கூட்டி வந்தது வேறு எங்கும் அல்ல, கடைசியாய் அவளும் மித்திரனும் சந்தித்த அதே இடத்திற்கு தான். இந்த நேரத்தில் அவர் எப்படி இங்கு வருவார்? தூங்குவதற்கு ஆண்களின் கூடாரத்திற்கு சென்றிருப்பார். ஒரு ஆணை சந்திப்பதற்காக அந்த கூடாரத்தின் வழியில் செல்வது அழகல்ல என்று மனம் ஒருபுறமாக புலம்ப, நீ ஏன் அவரை சந்திக்க வேண்டும் என்று அவளின் அறிவின் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் எங்கு போகிறோம் என்று எந்த எண்ணமும் இல்லாமல் மலையடிவாரத்தில் கண் போன போக்கில் சுற்றித் திரிந்தாள். கால்கள் களைப்புற்ற போதும் தூக்கம் வருவதற்கான ஒரு சிறு அறிகுறி கூட இல்லாமல் இருக்க, மீண்டும் கூடாரத்திற்கு சென்றுவிட்டால் விட்டத்தை வெறித்து பார்த்தபடி புரண்டு கொண்டுதான் இருக்க வேண்டும். அதற்கு பதில் இந்த ரம்மியமான காற்றில் கொஞ்ச நேரம் அலைபாய்ந்த மனதை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திவிட்டு செல்லலாம் என்று எண்ணினாள். நீர்வீழ்ச்சியிலிருந்து உருண்டோடிய தண்ணீர் சிறு சிறு குளங்களாகவும் குட்டைகளாகவும் தேங்கி நின்றது. நாலாபுறமும் தேடி பார்த்துவிட்டு ஒரு சிறு தடுப்பு சுவர் எழும்பியிருந்த ஒரு குளத்தின் அருகில் சென்று அந்த குட்டி சுவர் மேல் கன்னத்தில் கை கொடுத்தபடி பக்கவாட்டில் சாய்ந்து குளத்தை பார்த்தவாறு அமர்ந்தாள். வெள்ளி நிலவின் ரம்மியமான வடிவம் அந்த குளத்தில் பிரதிபலிக்க அந்த மனோகரமான காட்சியில் முகையின் மனம் லேசானது. முழு நிலவின் அழகை ரசித்துக் கொண்டிருக்கும் போதே அவளுள் ஏதோ ஒன்று முரண்டியது. யோசனையில் புருவங்கள் நெறிய மெதுமெதுவாய் தலையை தூக்கி ஆகாயத்தை பார்த்தவளுக்கு அதிர்ச்சியில் வாயும் கண்ணும் பிளந்தன. நிலவே இல்லாத வானத்தை பார்த்த முகைக்கு மயிர்கூச்செறிந்தது. அதிர்ச்சியில் ஒரு கணம் சிலையாகி போனவளின் உடம்பில் ஒருவித நடுக்கம் மின்னல் போல் ஓடியது. ஏதோ ஒன்று நடக்கப் போவது என்று மனதினோரம் எச்சரிக்க, கண்களை இறுக மூடிக்கொண்டு இரு கைகளை கொண்டும் தன்னைத்தானே கட்டிக்கொண்டாள். எழுந்து ஓடிவிடலாமா என்று பரபரத்த மனதை ஓடிக்கொண்டே இருந்தால் காலம் முழுவதும் ஓடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் என்று அதட்டி உருட்டினாள். இல்லை இல்லை, இது உண்மை இல்லை. இன்று நடப்பது எல்லாமே விந்தையாகத்தான் இருக்கிறது. என் கண்தான் ஏதோ விளையாட்டு காட்டுகிறது. மிச்சம் மீது இருந்த தைரியத்தை ஒன்று திரட்டி உள்ளூர ஓடிய உதறலையும் மீறி கண்களை ஒருமுறை அழுத்தமாக பிழிந்துவிட்டு, குளத்தில் நிலவு தெரியக்கூடாது என்று மனதில் வேண்டியவாறு மீண்டும் ஒருமுறை வெகு கவனமாக தன் கழுத்தை நீட்டி குளத்தை பார்த்தாள். ஆனால் அந்த குளத்தில் வண்ண முழுமதி அழகாய் மிளிர அவள் கண்ட காட்சி மனதில் திடுக்கிடலுடன் கூடிய திகிலூட்டியது. நம்ப மாட்டாத பார்வையுடன் முகையின் விழிகள் குளத்தில் தெரிந்த சந்திரனையும் சந்திரன் இல்லாத வானத்தையும் மாறி மாறி பார்த்தது. எத்தனை தடவை பார்த்தும் அதே நிலைதான். வானில் சந்திரன் இல்லை, ஆனால் குளத்தில் சந்திரனின் பிரதிபலிப்பு. குளத்தில் தெரிந்த நிலவின் பிம்பம் மெதுமெதுவாய் வளரத் தொடங்கியது. நிலைமை நிமிடத்திற்கு நிமிடம் விபரீதமாவதை உணர்ந்த முகை
இதற்கு மேல் அங்கிருப்பது நல்லதல்ல என்று அவசர அவசரமாக எழுந்து பெரிய பெரிய எட்டுக்களை எடுத்து வைத்தாள். இல்லை இல்லை, எடுத்து வைக்க முயன்றாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவள் கால்கள் ஏதோ சங்கிலியால் அந்த குளத்தோடு பிணைத்தது போல அவளால் அங்கிருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. குனிந்து தன் கால்களை ஆராய்ந்த அவளின் கண்களுக்கு அப்படி எந்த ஒரு விலங்கும் கண்களுக்கு படவில்லை. தன்னால் முயன்ற வரை பலம் கொண்ட மட்டும் தன் கால்களை இழுத்து பார்த்தாள். ஆனால் அந்த இடத்தை விட்டு போவதற்கு என்று அவள் செய்த ஒவ்வொரு முயற்சியிலும் அந்த மாயச்சங்கிலி இறுகியது. இனி என்ன செய்வதென்று அறியாமல் விழித்துக் கொண்டிருந்த முகைக்கு கத்தி அனைவரையும் எழுப்பலாமா என்று தோன்றிய எண்ணம் தோன்றிய உடனே மறையவும் செய்தது. கால் போன போக்கில் நடந்தவள் ஆள் நடமாட்டமில்லாத இடத்திற்கு வந்து சேர்ந்ததை அப்பொழுதுதான் அவள் கவனித்தாள். அவள் காட்டு கத்தலாய் கத்தினாலும் யார் காதிலாவது விழுமா என்பது சந்தேகம்தான். ஒரு கணம் தோல்வியில் துவண்டன அவளது தோள்கள். மரண பயம் கண்களில் அப்பட்டமாய் தெரிய மீண்டும் ஒருமுறை அந்த குளத்தை பார்த்தாள். அந்த நிலவின் பிம்பம் வளர்ந்து குளம் முழுவதையும் ஆக்கிரமித்திருந்தது. இதிலிருந்து தப்பிக்க வேறு வழி ஒன்றும் அறியாமல் மனதை கல்லாக்கிக் கொண்டு எதற்காக ஏதாவது நடந்து விடுமோ என்று காத்து கொண்டிருக்க வேண்டும்? என்னதான் நடக்கும், அதையும் ஒரு கை பார்த்து விடுவோம். மனதில் இல்லாத வீரத்தை வார்த்தைகளில் கொண்டு வந்து குளத்தில் தெரிந்த அந்த நிலவின் பிம்பத்தை ஒற்றை கரத்தை நீட்டி தொட்டாள். அவள் தொட்ட அதே தருணம் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் அந்த பிம்பத்தில் ஒரு சுழல் சுழலத் தொடங்கியது. தன் கண்முன்னே நடப்பது என்னவென்று அறிவதற்கு கூட வழியில்லாமல் அந்த சுழல் தோன்றிய வேகத்திலே அவளையும் அந்த குளத்தினில் இழுத்துச் சென்றது. சுழல் இழுத்த வேகத்தில் கண்களை இறுக மூடுவதைத் தவிர வேறு என்ன செய்வதென்றே அவளுக்கு தெரியவில்லை. கண்களை மூடி திறந்த அந்த நொடியில் அந்த சுழலிலிருந்து படார் என்று தரையில் விழுந்தாள் முகை. அதிர்ச்சியில் கண்கள் தானாய் திறக்க தன் கண்முன்னே விரிந்த காட்சியை பார்த்த முகைக்கு திகைப்பில் தலை சுற்றியது. திரைச்சீலை போல அந்த இடத்தை ஒரு அருவி இரண்டாய் பிரித்திருந்தது. குளத்தினுள் இப்படி ஒரு இடமா? அதுவும் இல்லாமல் குளத்தினுள் எப்படி அருவி இருக்க முடியும்? பார்த்த காட்சி அறிவுக்கு அப்பாற்பட்டதாய் இருக்க அடுத்து என்ன செய்வதென்று அறியாமல் திக்குமுக்காடி போனாள். ஒரு வழியாக நீ இங்கு வந்துவிட்டாய். கம்பீரமான ஒரு பெண்ணின் குரல் அந்த இடம் முழுக்க எதிரொலித்தது. விழுந்த இடத்திலிருந்து மெதுவாக எழுந்து ஈரமாகாத தன் உடலை ஒருவித வியப்புடன் கவனித்தவளின் பார்வை குரல் வந்த திசையை நோக்கி பாய்ந்தது. கேட்ட குரலுக்குரிய தோரணைக்கு சிறிதும் குறைவில்லாமல் தன்னை கேள்வி கேட்டவளின் குரல் வந்த திசையை நோக்கி, நீ யார் என்று தைரியமான குரலில் ஆணையிட்டாள் முகை. திரை விலகி நாடகம் தெரிவது போல அந்த இடத்தை இரண்டாய் பிரித்துக் கொண்டிருந்த அந்த நீர்வீழ்ச்சி திரை மெல்ல மெல்ல விலகியது. திரை முழுவதும் விலகி காட்சி தெரியப் போகிறது என்று எதிர்பார்த்தவளுக்கு கண்கள் கூசும் அளவிற்கான ஒரு ஒளி வெள்ளம்தான் பரிசாக கிடைத்தது. அந்த ஒளி வெள்ளத்திலிருந்து தங்க நிற பதுமையென ஒரு அழகிய பெண் ஒயிலாக வெளியே வந்தாள். அந்த பிரகாசத்தையே தோற்கடிக்கும் நிறத்திலான கீழாடையும் அவள் நிறத்திற்கு ஒத்த தங்க நிற கச்சையும் புகையையும் விட மெல்லிய துயிலாகிய வெள்ளி நிற மேலாடையும் காற்றில் பறக்க முகையின் கண்முன்னே வந்து நின்றாள் அந்த பெண். அவளின் அழகிற்கு அவள் அணிந்திருந்த தங்க அணிமணிகள் அழகு செய்ததா அல்லது அந்த அணிமணிகளுக்கு அவள் அழகு செய்தாளா என்பது விளங்கவில்லை. அவளின் அழகிற்கு இந்த தங்க நகைகள் தேவையே இல்லை என்றாலும் அவள் தலையில் அணிந்திருந்த அந்த சிறிய மகுடம் அவளின் தெய்வீக அழகிற்கு ஒரு ராஜதோரணையை கொடுத்தது. சுழலிலிருந்து விழுந்த அதிர்ச்சி, அதன் பின் கண்கள் கூசும் அளவிற்கான பிரகாசம் என்று ஒன்று மாறி ஒன்று வந்ததில் ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றாள். அவளின் அழகின் பிரகாசத்தினாலோ அல்லது ஒளியின் பிரகாசத்தினாலோ எதிரே நின்றவளின் முகம் முகைக்கு தெளிவாக தெரியவில்லை. கண்களை சுருக்கி தன் முன்னே நின்றவளை பார்த்து, யார் நீ என்று மறுபடியும் கேட்டாள் முகை. தெய்வதையை போன்று அந்த அழகிய பெண் முகையை நோக்கி ஒயிலாக மிதந்து வந்து அவளின் முன்னே நின்றபடி, நான் தான் நீ என்றாள் வெண்முத்து பற்கள் தெரிய. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை ரொம்ப சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கா? அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.